இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பாண்டிச்சேரி புதுச்சேரியில் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து தேர்தல் நடைபெற போகுது. அதாவது 33 தொகுதிகள் கொண்ட ஒரு யூனியன் பிரதேசமாக பார்க்கப்படுது. அங்கே இப்போ யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்டிஏ கவர்மெண்ட்டு, மோடி தலைமையிலான ரங்கசாமி சிஎம்மாக இருந்து, அதாவது மொத்தம் 33 தொகுதியில் 21 தொகுதி என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு ரங்கசாமி அவர்கள் சிஎம்மாக ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு 5 வருஷமாக. ஸோ இப்போ தேர்தல் 9ஆம் தேதி வர காரணத்தினால வந்து மோடி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ரோட் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறாரு. எலெக்ஷன் டைமில் மட்டும் அவர் அப்படியே கிளம்பி இங்கே வந்துடுறாரு, இங்கே மட்டும் அவங்க அதுக்காக மட்டும் பிரச்சாரம் பண்ணுறாரு, வேறு என்ன செய்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறவங்க, நீங்கள் உங்கள் தொகுதியில், அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி, அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எத்தனை தடவை அந்த தொகுதிக்கு போய் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கணும். ஏன்னா தேர்தல் டைமில் மட்டும்தான் அந்த எம்எல்ஏக்கள்லாம் அப்படியே அந்த தொகுதிக்கு போவாங்க, நிறைய அடி வாங்கி அனுப்பிவிடுவாங்க எல்லாருமே. என் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கனிமொழி அவர்கள் சும்மா எம்பி தொகுதி அந்த பக்கம் போயிருந்திருக்காங்க, விளாத்தி குளத்தில் கேள்வி மேலே கேள்வி போட்டு அனுப்பிட்டாங்க. ஏன் பொன்முடி அவர்கள் ஒரு தடவை போகும்போதெல்லாம் சேரெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அது பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ இந்த தடவை பொன்முடி அவர்களுக்கு சீட்டு கிடையாது இந்த தடவை, ஆனால் துரைமுருகன் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ திமுக காரங்க எம்எல்ஏக்கள்லாம் அந்தந்த தொகுதி போகும்போது என்னென்ன பிரச்சனை ஆக போகுதுன்றது கூடிய விரைவில் எல்லா நியூஸாக வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மோடி அவர்கள் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டுக்கும் சரி பாண்டிச்சேரிக்கும் சரிக்கும் முக்கியமாக அந்த கலாச்சார முக்கியத்துவத்தை கொடுத்து எப்பவுமே இங்கே வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு தான் போவார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த கடந்த 15 வருஷத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்து எத்தனை வந்திருக்காரு. அதே வந்து நம்ம காங்கிரஸ் டைமில் வந்து எத்தனை தடவை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தாவே தெரியும், அவர் வந்து எலெக்ஷனுக்காக வராரா இல்லை மக்களுக்காக வராரா அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியில் 3ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறதுக்காக வராரு. இந்த என்டிஏ கவர்மெண்ட், அதாவது 2021 வந்து ஃபார்ம் பண்ணும்போது மொத்தம் 33 தொகுதியில் 21 தொகுதி வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்து பிடிச்ச காரணத்தினால அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. 5 வருஷத்தில், அதாவது இந்திய அலையன்ஸ் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது பல விஷயங்கள், கரப்ஷனு, அப்புறமேட்டு போதைப்பொருள், கஞ்சா பொருள், கேங் பாரு, குத்து கொலை வெட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது பிற்காடு அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் எந்த விஷயங்களுமே நடக்கப்படலை. ஏன் அப்படின்னா ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக தான் வந்து நடத்திட்டு வந்துருக்காங்க ரங்கசாமி தலைமையிலான கவர்மெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு பெண்கள் பாதுகாப்பாகட்டும், பெண்களுக்கான ஊக்கத்தொகை ஆகட்டும், அதே மாதிரி குழந்தைகளாகட்டும், குழந்தைகளுடைய சேஃப்டி ஆகட்டும், அதே மாதிரி மீனவர்களாகட்டும், அதே மாதிரி முதியவர்களாகட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான சமுதாயத்தினருக்குமே வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்து அற்புதமாக செயல்பட்டு வந்தாங்க கடைசி 5 வருஷத்தில் பாண்டிச்சேரியில். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியில் எந்த மாதிரி விஷயங்கள், யார் யாருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஏன் எடுத்துக்காட்டுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு கூட வந்து மாதம் அமௌண்ட் கொடுக்குறதாக விஷயங்களாகட்டும், அதே மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது ரேஷன் கார்டு 2 ரேஷன் கார்டு உங்களால் பார்க்க முடியும் பாண்டிச்சேரியில். ஸோ அந்த ரேஷன் கார்டு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மாதம் 2500 கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மீன்பிடி காலம், தடை காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மீனவர்களுக்கு வந்து 8000 கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி லீன் பீரியட் டைம் அப்படிம்பாங்க, அதாவது மீன் வந்து அந்த டைமில் வந்து அதிகமாக நம்மளால் பிடிக்கவும் முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது, அந்த டைமில் 6500 கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பென்ஷன், ஓகேவா, முதியோர்களுக்கு 55 வயசு மாணவ பென்ஷன் அவர்களுக்கு வந்து 2500 கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஒரு 6000 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் 6000 வேகன்சி கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறையிலுமே டெவலப்மெண்ட், ரோடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதேமாதிரி ட்ரெயின் ரயில்வே ட்ராக் எடுத்துக்கிட்டாலும் சரி, புது ட்ரெயின் விடுறதாகட்டும் சரி, புது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கிரியேட் பண்ணுறதாகட்டும் சரி, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே, சமுதாயத்தில் எல்லா விஷயங்களையுமே முன்னேற்றத்துக்காக பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அற்புதமாக வந்து செயல்பட்டுருக்காங்க கடைசி 5 வருஷத்தில். இதுக்கு முக்கிய காரணமாக என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார். அதுதான் ஒரு மெயின் காரணமாக பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல ஒரு போக்கான விஷயங்களில் செயல்பட்டால் தான் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டோ ஒரு யூனியன் பிரதேசத்தையும் நல்ல வளர்ச்சிக்கு பாதி கொண்டு வர முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு, மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பிஜேபி ஆளக்கூடிய கவர்மெண்ட்லாம் எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, பிஜேபி அல்லாத கவர்மெண்ட்லாம் வந்து எந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முரண்பாடு ஏற்பட்டுக்கிட்டு, எதுக்கு எடுத்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி தூக்கி போட்டு, இல்லை அவங்க கொடுக்குற ஸ்கீமை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் முரண்பாடு இருக்கிறனால வந்து அந்த ஒரு ஸ்டேட் வளராத காரணத்தால் இருக்குது. பட் ஆனால் பாண்டிச்சேரியில் டபுள் இன்ஜின் சர்க்கார்னால வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தை, நம்மள எக்கனாமிக் குரோத் ஆகட்டும், அதே மாதிரி யூத் எம்ப்ளாய்மெண்ட் குரோத் ஆகட்டும், எல்லாமே அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வரக்கூடிய எலெக்ஷன்லையுமே வந்து நிச்சயமாக வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் மறுபடியும் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் ரங்கசாமி அவர்கள் தான் சிஎம் ஆவார் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே டேட்டாவுமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வர 3ஆம் தேதி மோடி அவர்கள் வந்து எங்கிருந்து எது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோட் ஷோ காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்சாரி, துரைசுவாமி,
அந்த ஒரு சிலை இருக்குது அங்கே. அந்த சிலை ரோட்டில் இருந்து சர்தார் பட்டேல் ரோடு, அந்த ரோடு வழியாக வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கிய தலைவர்கள் உள்ள இருக்கக்கூடிய பேர்கள் உள்ள ரோடு, அந்த மாதிரி சிலைகள் இருக்கக்கூடிய வழியாக தான் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இந்த கல்ச்சரை கூட வந்து மோடி அவர்கள் அந்த ரோட் ஷோவில் கூட எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாருன்ற பாருங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர்லேயுமே வந்து ரோட் ஷோ நடத்துறதா வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ கூடியவர்கள் மயிலாப்பூர்லேயும் ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ எப்படியோ மோடி அவர்கள் வந்தார் அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு ஆரவாரமாக இருக்கும். அவருடைய ஆரா அப்படிம்பாங்க, அவருடைய அந்த பவர் எனர்ஜியை வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நிச்சயமாக வந்து பாண்டிச்சேரியில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆக போகுது. நல்லாட்சி தொடரட்டும், புதுவை மலரட்டும். நன்றி, வணக்கம்.